தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழர் கடவுளான முருகப்பெருமானுடைய ஒரு கோவிலை நம்ம பார்க்க போறோம். தமிழ் கடவுள் இவர் இருக்கிற தலத்துக்கு ஆங்கிலத்துல தான் பெயர் இருக்குது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர். எல்க் ஹில் முருகன் திருக்கோவில், ஊட்டி. பேச்சு வழக்குல எல்கில் முருகன் கோவில் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சுட்டெரிக்கும் கோடை வெயில். எங்க போலாம்? ஊட்டிக்கு போலான்னு பலரும் நினைக்கிறது உண்டு. ஊட்டினாலே சுற்றுலா தான் ஞாபகம் வரும். அங்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சுற்றுலா தலங்களை தவிர ஊட்டியில சிறப்பு மிக்க சில கோவில்களும் இருக்கு. அப்படிப்பட்ட கோவில்கள்ல ஒண்ணுதான் ஊட்டியில இருக்கிற முருகன் கோவில். பாலதண்டாயுத பாணி திருக்கோவில், எல்கில், ஊட்டி. இந்த கோவில்ல கருவறையில முருகன் கூடவே பெருமாள் சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. இப்படி ஒரு அமைப்பு எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு கோவில்ல இல்ல. இந்த கோவிலை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஊட்டி ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்ட ஊர். ஆங்கிலேயர்கள் இங்க போகும்போது தோடர்கள் அப்படிங்கிற பழங்குடியினர் தான் இங்க இருந்தாங்க. ஒத்தைக்கல் மந்து, இதுதான் ஊட்டியுடைய உண்மையான பெயர். மந்து கிராமம் அப்படிங்கிறது தான் பொருள். ஒத்தைக்கல் மந்து ஆங்கிலேயர்கள் உச்சரிக்கும் போது ஒட்டக்கமண்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அது உதகமண்டலம் அப்படின்னு மாறி உதகை அப்படின்னு மாறி பரவலா ஊட்டி அப்படின்னு அறியப்படுது. இதை ஏன் ஆங்கிலேயர்களோட தொடர்போட சொல்றேன்னா, அது இந்த கோவில் இருக்கிற தலத்துக்கும் பொருந்தும். பேச்சு வழக்குல எல்கில் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ் சொல்லும் கிடையாது, ஆங்கில சொல்லும் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. உண்மையாலுமே இது ஒரு ஆங்கில சொல், ஆங்கிலேயர்கள் வழங்கின சொல். எல்க் ஹில். எல்க் அப்படிங்கிற மான் வகைகள் வாழக்கூடிய இல்லைன்னா காணப்படுகின்ற மலை, அதுதான் எல்க் ஹில். இப்ப மக்கள் அதை எல்கில் அப்படின்னு சொல்றாங்க. நீலகிரி மாவட்டத்துல தோன்றின முதல் முருகன் தலம் இதுதான். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7500 அடி உயரத்துல இருக்குது. தானாகவே மிக உயரமான மலை மீது இருக்குது. முருக பக்தர்கள் இருவர் இந்த மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு வந்தாங்க. பழனிக்கு போய் முருகனை தரிசனம் பண்றதுங்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. பல காரணங்களால அவங்கனால தொடர்ந்து பழனிக்கு போக முடியாம போயிடுது. அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய கனவுல தோன்றின முருகன் தான் ஒரு தலத்துல இருக்கிறதா சொல்லி அடையாளம் காமிக்கிறாரு. அப்படி உருவான கோவில் தான் இது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 70 வருஷம் பழமையானது. ஆனா சரியா எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரியல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பழனி முருகனை போலவே தான் எல்கில்ல இருக்கிற முருகனும் காட்சி கொடுக்கிறாரு. பால தண்டாயுத பாணியாக கையில தண்டம் வச்சிருக்காரு. ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சிருக்காரு. சிரசில் அட்சர மாலை அணிஞ்சிருக்காரு. ஆண்டி கோலத்துல தான் காட்சி கொடுக்கிறாரு. கருவறையில முன்னாடி முருகன் இருக்காரு, பின்னாடி மலை பாறை தான் இருக்கு. அந்த பாறையில பெருமாள் சுயம்புவா காட்சி கொடுக்கிறாரு. முருகருக்கு பூஜை பண்ணின உடனே பெருமாளுக்கும் ஆரத்தி காமிப்பாங்க. இப்படி பெருமாளும் முருகனும் ஒரே தலத்துல இருக்கிறது இங்க மட்டும்தான். பெருமாள் சுயம்பு, இது ரொம்ப முக்கியமான தகவல். ஊட்டி ஊருக்குள்ளேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ரோஸ் கார்டனுக்கு போனீங்கன்னா அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு பக்கத்துல வரைக்கும் வாகனத்திலேயே போக முடியும். சமீப காலத்துல முருகன் கோவிலுக்கு ஏறி போறதுக்கு படிகள் கட்டியிருக்காங்க. 40 அடி உயரமுள்ள முருகன் சிலையையும் இங்க நிறுவியிருக்காங்க. இந்த சிலை மலேசியால இருக்கிற 10 மலை முருகனை போலவே காணப்படுது. கோவில் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்துதான் இருக்கும். உச்சி வேளைக்கு நடை சாத்துற வழக்கம் இல்லை. போன வாரம் சுக்ரீவன் நிறுவி வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிற தலத்தை பத்தி பார்த்தோம். இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க கொடுக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. அடுத்த வாரம் சுக்ரீவனுடைய அண்ணனான வாலி நிறுவி வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிற ஒரு தலத்தை பத்தி பார்க்க போறோம். வாலீஸ்வரர் திருக்கோவில். இதுதான் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கான கோவில். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.